முதல் முறையாக இப்போ நான் யாருக்கும் இதுவரை அறிவிக்கலை. நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தான் இதை அறிவிக்கணும்னு இருந்தேன். இருந்தாலும் இப்போ இதுவும் ஒரு ஊடகம் தானே அறிவிக்கிறேன். இனி இந்த கட்சியை நடத்துவதில் பயனில்லை என்று போன ஞாயிற்றுக்கிழமை திருச்சி அஜந்தாவில் பொதுக்குழுவை கூட்டி அவர்களிடம் நான் சொல்லிட்டேன். அப்போ டிசம்பர் 20ஆம் தேதி காமராஜர் மக்கள் கட்சி தமிழ் மாநில முதலில் என்னமோ தெரியல இளையராஜா உங்கள் முன்னால் அதை அறிவிச்சிட்டேன். நான் அரசியல்வாதி இல்லை. ஒவ்வொருவரையும் நம்பினேன், ஒவ்வொருவரையும் தோளில் தூக்கி சுமந்தேன். எல்லாருமே அவரவர் சுயநலத்தில் என்னை பயன்படுத்தி அந்தந்த நேரத்தில் என்னை பயன்படுத்தி விட்டு அவர்கள் கைவிட்டு போய்கொண்டே இருந்தார். மக்கள் காசு வாங்காமல் ஓட்டு போடுற நிலையில் இப்பொழுது இல்லை. அதாவது இளையராஜா இதெல்லாம் திருத்தவே முடியாத சமூகம் என்பது இதுதான் உண்மை. ஏதோ இப்பொழுது விஜய் வந்து விட்டார், விஜய்க்கு பின்னால் ஏராளமான பேர் சேர்ந்து விட்டார்கள், ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார்கள். எல்லாம் பிரசாந்த் கிஷோர் கதை தான். நான் என்ன அதே நிலைமை தான் அப்படிதான். நான் என்ன சொல்றேன்னா, எதுவுமே விஜய் போன்றவர்களால் கூட மாற்றத்தை நிகழ்த்த முடியாதுன்னு விஜய்க்கு என்ன தெரியும் நான் கேட்கிறேன். எடுத்த உடனே அவர் என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் ஒரு வீடு, ஆளுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள். நடக்கிற காரியம். இப்படி ஊராஞ்சொத்தை எல்லாரும் சாப்பிடுங்கன்னு அள்ளி அள்ளி கொடுப்பது போல நீ எங்கிருந்து கொடுக்க போற? இந்த ஆதவர்ஜுனா வந்த அடுத்த கணமே இவர் துணை பொதுச் செயலாளர் என்ற ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து தூக்கி வைத்தீர்களே, ஏன்? பணம் தானே. ஆதவர்ஜுனா இருக்கிற இடத்துல அம்பேத்கருக்கு ஏது இடம்ன்ற? வேலு நாச்சியாரை நீங்கள் ஏன் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதற்கு பின்னால நுண்ணரசியல் இருக்கிறது. என்ன காரணம்? அதை வெளிப்படுத்தக்கூடாது. நான் வேலு நாச்சியார் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் ஜாதி அரசியல் அதை நான் வேற வெளியே சொல்லணுமா என்ன? அப்படி சொல்லணுமா? நீங்கள் அஞ்சலை அம்மையாரை தேர்ந்தெடுப்பது, வேலு நாச்சியாரை தேர்ந்தெடுப்பது, காமராஜரை தேர்ந்தெடுப்பது, அம்பேத்கரை தேர்ந்தெடுப்பதே குறியீடு தானே. இவர் மாதம் 1000 கொடுக்குறாரு, அவர் மொத்தமா சேர்த்து 10,000 கொடுத்துருக்கான். அப்ப கூட 2000 குறைவா தான் கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, அடுத்த பொங்கல் வரட்டும், நிச்சயமா 3000 எல்லாருக்கும் 5000 5000 கூட ஆகலாம். இது என்ன அரசியல் என்கிற? ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியும் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவருமான தமிழருவி மணியன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் இளையராஜா. முதல் முறையாக இப்போ நான் யாருக்கும் இதுவரை அறிவிக்கலை. நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தான் இதை அறிவிக்கணும்னு இருந்தேன். இருந்தாலும் இப்போ இதுவும் ஒரு ஊடகம் தானே அறிவிக்கிறேன். இனி இந்த கட்சியை நடத்துவதில் பயனில்லை என்று போன ஞாயிற்றுக்கிழமை திருச்சி அஜந்தாவில் பொதுக்குழுவை கூட்டி அவர்களிடம் நான் சொல்லிட்டேன். இதுதான் நான் கடைசியாக உங்களிடம் அரசியல்வாதியாக இருப்பது. நான் உங்களிடம் விடை பெற்றுக்கிறேன். இங்கே ஏறக்குறைய 16 ஆண்டுகள் 2009 அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள் அன்று என்னோடு சேர்ந்து பயணிக்க தொடங்கினீர்கள். எந்த கைமாறும் கருதாமல் இந்த 16 ஆண்டுகள் நீங்கள் மதுவற்ற மாநிலம், ஊழலற்ற நிர்வாகம் என்ற 2 லட்சிய பதாகைகளை சுமந்து கொண்டு என் பின்னாலேயே அணிவகுத்தீர்கள். நான் சொன்னதையெல்லாம் செய்தீர்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச வாழ்வாதாரத்தை வைத்துக்கொண்டும் நீங்கள் எல்லா இடங்களிலும் போராடினீர்கள், ஆர்ப்பாட்டங்கள் செய்தீர்கள், மாநாடு நடத்தினீர்கள், அத்தனையும் செய்தீர்கள். நீங்கள் பஸ்கா பண்டிகையில் தன்னுடைய சீடர்கள் ஒவ்வொருவருடைய கால்களையும் தன் கைகளாலே கழுவி தன் அங்கியால் துடைத்த கர்த்தரை போல உங்களுடைய பாதங்களை நான் மானசீகமாக கழுவுகிறேன். ஏனென்றால் இந்த காலச்சூழலில் இப்படிப்பட்ட தொண்டர்களை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனாலும் இனி என்னால் உங்களை தலைமையேற்று நடத்த முடியாது. அதனால் நான் ஒரு ஆழ சிந்தித்து ஒரு முடிவு செய்திருக்கிறேன். உங்கள் அத்தனை பேரையும் நான் ஜி.கே. வாசனிடம் சேர்த்து விடுகிறேன். தமிழ் மாநில காங்கிரஸில் இதை இணைத்து நான் காங்கிரஸ்காரனாகவே வந்தவன். அந்த பின்னணியோடு நான் காங்கிரஸ் ஒரு பகுதியாக உள்ள வாசனம் சேர்த்து விடுகிறேன். வாசன் ஒரு நல்ல மனிதன். 10 ஆண்டு காலம் மத்திய அமைச்சராக இருந்து கரைபடியாமல் வெளியே வந்த மனிதன். அவருடைய தந்தையார் மூப்பனார். அவர் ஒரு மிக அற்புதமான மனிதர். அவரிடம் எனக்கு நெருக்கமான உறவு உண்டு. எனவே ஒரு நல்ல பாரம்பரிய பின்புலம், அரசியலை வைத்து பிழைக்க வேண்டும் என்று எண்ணாத ஒரு மனிதர். அவரிடம் நீங்கள் போய் சேர்ந்து விடுங்கள். ஐயா, நீங்கள் நான் வாசனும் பேசிட்டேன். அவர்களை உங்களிடம் பத்திரமாக கொண்டு சேர்த்து விடுகிறேன். நீங்கள் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இனி அரசியல் வேண்டாம். என்னையா இப்படி முடிவெடுத்திருக்கீங்கன்னு? வேண்டாம் ஐயா. அப்போ எல்லாருமே சேர்ந்து சொன்னாங்க, இல்லையா
55 ஆண்டுகள் நீங்கள் செய்த அரசியல் முழுவதுமே வீணாக போயிடுச்சு. நீங்கள் ஒரே ஒரு முறையாவது சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு நேர்மையும் தூய்மையும் நிறைந்த ஒரு மனிதன் பொது வாழ்வில் அதிகாரத்தில் இருந்து எப்படி செயற்பட முடியும் என்று அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருந்து விட்டு போகலாமே. காமராஜர் 14 ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்ததுனாலே இன்னைக்கு பேசப்படுறாரு. அவர் 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்ததுனால தானே பேசப்படுறாரு. நீங்கள் இந்த ஒரே ஒரு முறை தேர்தலை நீக்கணும்னு நான் சொன்னேன். தேர்தலை நிற்கலாம், அது ஒன்றும் தீண்டத்தகாத விஷயம் இல்லை. ஏனென்றால் 2001 நான் தேர்தலில் ஸ்டாலினை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று எவ்வளவோ மூப்பனார் என்னை வற்புறுத்தி நான் நிற்கலை. அதனால் நிற்கலாம். மக்கள் ஓட்டு போடணும். மக்கள் காசு வாங்காமல் ஓட்டு போடுற நிலையில் இப்பொழுது இல்லை. அதாவது இளையராஜா, இதெல்லாம் திருத்தவே முடியாத சமூகம் என்பது இதுதான் உண்மை. ஏதோ இப்பொழுது விஜய் வந்து விட்டார், விஜய்க்கு பின்னால் ஏராளமான பேர் சேர்ந்து விட்டார்கள், ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார்கள். எல்லாம் பிரசாந்த் கிஷோர் கதை தான். நான் என்ன அதே நிலைமை தான் அப்படிதான். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் 16 பேரை காந்திய மக்கள் இயக்கத்தில், அது 2016ஆம் ஆண்டு நடந்த தேர்தல், அந்த தேர்தலில் 25 பேரை மட்டும் தேர்ந்தெடுத்தோம் காந்திய மக்கள் இயக்கத்தில். அப்பழுக்கற்ற பளிங்கை விட பரிசுத்தமான மனிதர்களாக 25 பேரை தேர்ந்தெடுத்து அந்தந்த தொகுதியில் 6 மாத காலத்துக்கு முன்னையே அவர்களை அறிவித்து அவர்களை பணியாற்ற வைத்தோம். வீடு வீடாக போக சொன்னோம். அப்போ நான் ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் பேசினேன். இவர்கள் மீது ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், உடனே இவர்களை மாற்றி விடுவோம். மக்கள் சேவை என்பதை மட்டும் வைத்துக்கொண்டு இவர்கள் வருகிறார்கள், இவர்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ட்டு நானும் பேசினேன். இப்போ ஊட்டியில் வள்ளியம்மாள்னு ஒருவரை நிறுத்தி நம்ம கூட்டம் நடக்கு. ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் பெருங்கூட்டம். நானும் அப்படி என்னோட பொன்ராஜ், நம்ம அப்துல் கலாமுடைய ஆலோசகராக இருந்தார், அவர் ஒரு அமைப்பு வைத்திருந்தார். அவரும் என்னோடு சேர்ந்து 2 பேரும் தான் வேட்பாளர் போட்டு பண்ணோம். அவரும் என்னோட பேசினார், 2 பேரும் பேசினோம். சரியான கூட்டம். எவ்வளவு தூய்மையான அரசியல் தேவை, எதற்காக நாம் முயற்சி எடுக்கலாம் சொல்லிட்டு கீழே இறங்கினேன். ஒரு 10 பேர் என்னை சூழ்ந்துனாங்க. நல்லா பேசுனீங்க நீங்கள் என்ன, ரொம்ப மகிழ்ச்சிங்க, மறக்காமல் ஓட்டை போடுங்க. போடலாம், எவ்வளோ கொடுப்பீங்க? உடனே கேட்டான், எவ்வளோ கொடுப்பீங்க? அங்கேயே நான் விதியே விதியே தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தா எனக்கு குறையாயோ என் நெஞ்சு அப்பவே புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. இவர்களை திருத்த முடியாது. இவர்கள் என்ன ஒரு இப்பொழுது இதை நியாயப்படுத்துகிறாங்க. இவர் என்ன சொல்கிறான், நான் காசு வாங்குறேன், ஏன் வாங்குறேன்? அவன் ஊழல் செய்கிறான், ஊழல் செய்து சம்பாதிக்கிறான். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் என்னையா பார்க்குறான். 5 ஆண்டுகளுக்கு நான் தான் அவனை போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் போய் பார்த்தாலும் அவன் என்னை பார்க்கறது இல்லை. அப்போ இவன் சம்பாதிச்சு வச்சிருக்கான், அதில் கொஞ்சமாவது எனக்கு கொடுத்துட்டு போட்டோமே அப்படின்னா அது நியாயப்படுத்துகிற இலைக்கு நீங்கள் வந்துட்ட பிறகு இது நாற்றம் அடிக்கும் கூவமாக மாறிடுச்சு. இதில் போய் நானும் நீச்சல் அடித்து கொண்டு என்னை சுத்தப்படுத்த முடியும் நம்பிக்கை நம்ம முழுவதும் இருந்துட்டீங்க. அதனால் இதை வருகிற டிசம்பர் 20ஆம் தேதி அன்றைக்கு ஈரோட்டில் இது முறையாக, ஏனென்றால் அன்று என் பிறந்த நாள். அதனால் நான் என் பிறந்த நாளை கொண்டாடுறதும் கிடையாது. எனக்கு எந்த நாள், எனக்கு எல்லா நாளும் ஒரு நாள் தான். எனக்கு யாராவது பிறந்த நாள் கொண்டாடுறேன்னாலும் நான் முதல்ல அதை எதிர்ப்பேன். இப்போ நான் 75 வயதான பொழுது கூட இந்த கட்சியில் உள்ளவரெல்லாம், ஐயா 75 வயதாகிறது உங்களுக்கு, எல்லா தமிழ்நாடு பூரா நம்ம சுவரொட்டிகளை ஓட்டணும், எல்லா அரசியல் தலைவர்களெல்லாம் வரவழைக்கணும், நீங்கள் அவங்கெல்லாம் பேச எனக்கு வேண்டாம். இந்த அத்தனை பேரும் என்னை பற்றி இந்திரன் சந்திரன் சுந்தரன்னு பேச நான் அதை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருப்பதை விட ஒரு கொடுமையிலும் கொடுமை எதுவுமே இருக்க முடியாது. அது எப்படி கலைஞர் அதை ஏற்றுக்கொண்டார், அதில் எப்படி அவர் மகிழ்ந்தார்னு நான் இன்ன வரைக்கும் யோசிப்பேன். தன்னை முகத்துக்கு எதிரே ஒருவன் புகழ்ந்து கொண்டே இருப்பதும் அதை கேட்டுக்கொண்டே இருப்பதும் ரொம்ப நரகம். அது நீங்கள் நபிகளார் பெருமானார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ஒருவனை அதிகபட்சம் நீ அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாயா, வேறொன்றும் செய்யாதே, அவனிடம் இல்லாத திறமைகளை எல்லாம் இருப்பதாக சொல்லி புகழ்ந்து கொண்டே இரு, அதை விட அவனை அதிகபட்சம் அவமானப்படுத்த முடியவே முடியாதுன்னு. எனவே இதையெல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன். எனக்கு எந்த விழாவும் வேணாம், நான் ஒன்றும் தேவ தூதன் இல்லை, என்ன தமிழ்நாட்டையே அப்படியே புரட்டி போட்ட புரட்சியாளனும் இல்லை, நான் ஒரு சாதாரண மனிதன். இப்போ RN ரவி ஆளுநராக இருக்கார். அவர் ஒரு முறை என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். நான் ஆசனம் போட்டுருந்தேன், அவர் தொடர்பில் வந்தார். அவர் என்னை பற்றி அவருக்கு எப்படி தெரியும் என்றால், அவர் ஒரு பீகாரி, இப்பொழுது கொஞ்சம் தமிழ் பேசுகிறாருந்தாங்க. அப்பொழுது அவர் தொடர்பு கொண்டபோது பெரிய அளவுக்கு தமிழும் அவர் பேசலை, படிக்க முயல்கிற நேரம் அது. அவர் என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினார். நான் அவரை போய் சந்தித்தேன்.
சந்தித்து நீண்ட நேரம் நான் அவரிடம் பேசினேன். அவருக்கு என் மீது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மரியாதை வந்தது. பிறகு அப்படி ஒரு 2-3 முறை அவர் அழைச்சார், நான் பேசினேன். ஆனால் என்னிடம் அவர் அரசியலே பேசினதில்லை. நான் போன பொழுதெல்லாம் இந்த தமிழ் லிட்ரேச்சரை, இதனுடைய ரிச்னஸ் ஆஃப் லிட்ரேச்சர், எந்த அளவுக்கு இது வளம் நிறைந்த இலக்கியம் என்பதை பற்றியும், இதனுடைய தொன்மை பற்றியும், கோயில்கள் பற்றியும், இங்கே உள்ள தமிழர் வாழ்வியல் பற்றியும் என்னிடம் நிறைய கேட்டு நாங்கள் 2 பேரும் கருத்தை பரிமாறிக்கோம். அவர் எப்பொழுதும் அரசியலே பேசலை, நான் அரசியல் பேசவும் அங்கே போகலை. ஒரு நாள் அவங்க வந்து ஆளுநர் இருந்து உங்களுக்கு ஒரு விருது கொடுக்குறாரு நம்ம ஆளுநர், நீங்கள் வந்து அந்த விருதை ஏற்றுக்கணும். என்னையா விருதுன்னு அதெல்லாம் அவங்க நேராக சொல்லுவாங்க. நீங்கள் தர்பார் ஹாலில் அந்த நிகழ்ச்சின்னு நான் போன தர்பார் ஹாலில் ஒரு கூட்டம் கூட்டி எனக்கு வந்து பொது வாழ்க்கையில் காண்பதற்கு அரிய மனிதர், ரேரஸ்ட் ஆஃப் ரேர் பர்சன் இன் பப்ளிக் லைஃப் அப்படின்னு போட்டு எனக்கு ஒரு சைட்டேஷன் போட்டு எனக்கு ஒன்று கொடுத்தாங்க. நான் ஏற்புரை சொல்ல சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் இது இந்த மாதிரியான ஒரு விருதை பெறுவதற்கு எனக்கு என்னையா தகுதி இருக்குன்னு யோசித்தேன். ஒன்று, நான் ஏழையாக இருக்கேன். 2வது எளிமையாக இருக்கேன். அடுத்து எனக்காக உண்மையாக இருக்கேன். ஒரு மனிதன் தன்னளவில் உண்மையாகவும் ஏழ்மையாகவும் எளிமையாகவும் இருப்பதே சாதனைன்னு சொன்னான். அப்போ இந்த சமூகம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு கிடக்கு, இதைத்தான் நான் யோசிக்கிறேன் தவிர இதில் வேறு எந்த பெருமையும் நான் காணலைன்னு சொன்னேன். அதனால் இது வந்து இவ்வளவுதான், இதை திருத்த முடியும் நம் வாழ்காலத்தில்னு எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இதில் எந்த பெரிய புரட்சியும் நடக்க போகிறது இல்லை. இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ நேற்று விஜய் காஞ்சிபுரத்தில் பேசுகிறாரு. எடுத்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாருக்கும் ஒரு வீடு, ஆளுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள். நடக்கிற காரியம்மா. நான் என்ன சொல்கிறேன், அவன் உழைப்பதற்கான வழியை தேடிக்கொடு. அவன் உழைத்து அவன் வியர்வையில் பாடுபட்டு அதன் மூலமாக அவன் வளத்தை பெருக்கி அவன் வீடு கட்டட்டும், அவன் வாகனம் வாங்கட்டும், அவன் சுகமாக இருக்கட்டும். இப்படி ஊராஞ்சொத்தை எல்லாரும் சாப்பிடுங்கன்னு அள்ளி அள்ளி கொடுப்பது போல நீ எங்கேருந்து கொடுக்க போகிற? இப்பொழுது நிலைமை என்ன ஆகிருக்கு? இப்போ பீகாரில் 10,000 ரூபாய் முதல்ல கொடுக்குறாங்க. இப்போ நாளைக்கு இங்கே தமிழ்நாட்டு நடந்து ஆச்சரியப்பட போகிறதே இல்லை. கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்கு. அங்கே பீகாரில் கொடுக்கவில்லையா கேட்பாங்க. கண்டிப்பாக. வேற ஒன்றுமே இல்லை. இதில் இவர் மாதம் 1000 கொடுக்குறாரு, அவர் மொத்தமாக சேர்த்து 10,000 கொடுத்துருக்கான். அப்போ கூட 2,000 குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. புரியுறதா? ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க? இப்போ வந்து பார்ப்பாங்க, 10,000 இவங்க கொடுத்தாலும் நான் வியக்க மாட்டேன். இப்போ இவர்கள் வந்த பிறகு பொங்கல் 3000 எடப்பாடி கொடுத்துட்டு இருந்தார் எல்லாருக்கும், ரேஷன் கார்டு உள்ளவர்கள்லாம். இவர் வந்த பிறகு கொடுக்கல, ஏன்னா நிதி சுமை இருக்கு. இப்போ பாருங்க, அடுத்த பொங்கல் வரட்டும், நிச்சயமா 3000 எல்லாருக்கும், 5000 5000 கூட ஆகலாம். இது என்ன அரசியல் என்கிறேன்? இதுல எங்கேயாவது நிதி மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு இருக்கா, பார்வை இருக்கா? இதுதானே கொண்டு போய் 8 லட்சம் 9 லட்சம் கோடி இன்றைக்கு கடனை கொண்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ இங்க தொடங்கினது இது கமலஹாசனுடைய அரிய கண்டுபிடிப்பு. இது மகளிருக்கு உரிமை தொகை கொடுப்பது அவர் தான் முதல்ல இதை முன்மொழிஞ்சாரு. அப்போ அவர் இப்போ 1000 ரூபாய் இவர் கொடுத்துட்டாரு. இவர் 1000 கொடுத்தவொடனே அடுத்தவன் பக்கத்து என்ன பண்ணா 2000. அதுக்கு அடுத்த மாநிலத்துக்கு என்ன பண்ணா 2500 கொடுத்தான். இது இப்படியே போய் வாக்குகளை நீங்கள் மறைமுகமாக அரசு பணத்தை கொடுத்து பெறுகிறீர்கள், உங்கள் சொந்த பணத்தை கொடுத்தல்ல. இப்படி அரசு பணம் சூறையாடப்படுகிறது. இதையெல்லாம் எப்பொழுது வந்து யார் கேட்பது? எப்பொழுது இந்த மாற்றங்கள் நிகழ்வது? யோசிக்க யோசிக்க இருதயமே ரணமாகிறது. உண்மையாக நீங்கள் சமூகத்தை நேசிச்சிங்கன்னா, சமூகத்தின் மீது உண்மையான அக்கறை இருந்தால், நீங்கள் ஒரு மூலையில் முடங்கி அழுவதை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போ டிசம்பர் 20ஆம் தேதி காமராஜர் மக்கள் கட்சி தமிழ் மாநில முதலில் என்னமோ தெரியல, இளையராஜா உங்கள் முன்னால் அதை அறிவிச்சிட்டீங்க. ஆமாம், நான் வந்து அரசியல்வாதி இல்லை. அதனால் நீங்கள் என்னிடம் எப்பொழுதாவது வந்தீங்கன்னா, நான் அதுக்கு பிறகு நான் என்ன முடிவு எடுப்பேன்னா, நான் தான் சொன்னேனே, இவர்கள் அத்தனை பேர் அழுதார்கள். ஐயா, இது மாதிரி வந்து எல்லாரும் நாங்கள் உங்களை ஒரு குடும்பமாக, எங்கள் குடும்ப தலைவராக நினைச்சோம், நீங்கள் என்ன எப்படி திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? நீங்களும் வந்து தமிழ் மாநில காங்கிரஸில் முக்கியமாக ஐயாவுக்கு அடுத்த இடத்துல இருங்கண்ணே. யாருக்கு அடுத்த இடமும் எனக்கு வேண்டாம், யாருடைய இடமும் எனக்கு வேண்டாம், யாருக்கு மேலேயும் எனக்கு வேண்டாம். நான் இதையெல்லாம் வாசனாட தெளிவுபடுத்திட்டேன். அதனால் உங்களை நீங்கள் போய் அங்கே சேர்ந்து அவரவர் உழைப்பில் உரிய இடங்களை பெற்று நீங்கள் எதிர்காலத்தையாவது நல்லபடியாக இருங்க. நான் தான் வீணாக போனேன், என்னோடு சேர்ந்து நீங்களும் வீணாக போக வேண்டாம். ஏன்னா வயசாகிடுச்சு, 77 வயது வரை எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டுட்டேன்.
அதனால் வந்து எல்லா முயற்சியும் தோற்று தான் போனது. ம். ஒவ்வொருவரையும் நம்பினேன், ஒவ்வொருவரையும் தோளில் தூக்கி சுமந்தேன். எல்லாருமே அவரவர் சுயநலத்தில் உங்களை பயன்படுத்தி என்னை பயன்படுத்தி அந்தந்த நேரத்தில் என்னை பயன்படுத்தி விட்டு அவர்கள் கைவிட்டு போய்க்கொண்டே இருந்தார்கள். ம். எந்த மனிதனிடமும் நான் நம்பிய, நான் கனவு கண்ட லட்சியத்தையும் என்னால் காண முடியவில்லை, கொள்கையையும் என்னால் அவர்களிடம் தேடி பார்க்க முடியவில்லை. அப்போ நான் தோற்ற மனிதன் ஆகிவிட்டேன். அதனால் திருவிகாவினுடைய வாழ்க்கை குறிப்புகள் நீங்கள் படிச்சீங்கன்னா எவ்வளோ பெரிய புத்தகம். ம். அவர் வந்து தமிழ்நாட்டின் முதல்ல தொழிற்சங்கத்துக்கு அவர் தான் தந்தை. விடுதலை போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. காங்கிரஸை வளர்த்த மிகப்பெரிய மனிதர். அந்த காலத்தில் காங்கிரஸ் என்பது 3 பேர் தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்த்தவர்கள்னு. திருவி கல்யாண சுந்தரம் முதலியார், புரியுதுங்களா, அதுக்கப்புறம் வரதராஜலு நாயுடு, ராமசாமி நாயக்கர், அப்போல்லாம் ஜாதியோடு சேர்த்து பேசுவது தான் அடையாளம். ஆக திருவிக்கா, வரதராஜலு நாயுடு, பெரியார் 3 பேர் தான் 1925க்கு முன்பு வரையில் காங்கிரஸை வளர்த்தவர்கள். அவ்வளோ பெரிய மனிதர். நவசக்தி பத்திரிகை ஆசிரியராக இருந்து ஒரு பத்திரிகை எப்படி நடக்க வேண்டும் என்று காட்டியவர். அண்ணல் காந்தியடிகள்னு அவர் தான் முதல்ல எழுதினார். காரல் மார்க்ஸை மார்க்ஸ் முனிவர்னு நமக்கு அறிமுகப்படுத்தினார். அவருடைய தமிழ் என்ன, அவருடைய நடை என்ன, அப்பேற்பட்ட மனிதர் கடைசி காலத்தில் பார்வை முழுவதும் இழந்து அவர் வீட்டு திண்ணையில் படுத்து கிடந்தார். புரியுதுங்களா? அப்படி இருந்தவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து எனக்கு கடைசியில் வாழ்க்கைக்கு முடிப்பார். என் வாழ்க்கை எல்லா வகையிலும் தோல்வியில் முடிந்து விட்டது. திருவிகாவை படிக்கும்போது நான் வருத்தப்பட்டேன். ஆனால் அதே தான் நடக்கும். அவருடைய உயரம் வேற, அவருடைய அறிவு, அவருடைய உழைப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு எல்லாம், இவர்களெல்லாம் ஒருவரோடு இணைத்து பேச முடியாத அளவுக்கு உயர்ந்த பெருமக்கள். அவர்களோடெல்லாம் நம்ம சேர்த்து பேசக்கூடாது, அவர்களை ஆராதிக்கணும். அந்த எழுத்தையெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும். அதனால் இப்பொழுது வந்து நான் இனிமேல் அதுக்கப்புறம் என்னுடைய நிலையை நான் என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கேன்னா, இவர்கள் ரொம்ப வற்புறுத்தினாங்க, நீங்கள் இந்த தேர்தல் நிற்கணும். அவ்வளவுதானே, நிற்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்போது வாசன் என் வீட்டுக்கு வந்து, ஐயா நீங்கள் நின்றே ஆகணும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் வெறுமனே கையெடுத்து கும்பிட்டுக்கின்னு போனால் போதும், உங்களுக்கான அத்தனை தேர்தல் செலவுகளும் நாங்கள் பார்த்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கையெடுத்து கும்பிட்டுக்கின்னு போக சொன்னால் நான் கும்பிட்டுட்டு வருவேன்ப்பா, அதை நான் தடையில்லை. அப்படி என்னை மறந்து தப்பி தவறி தேர்ந்தெடுத்து அனுப்பிட்டீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவன் எப்படி இருக்கணும், ஒரு அரசியலில் அதிகார மையத்தில் இருப்பவன் எப்படி நேர்மையும் தூய்மையும் துலங்க வாழ்ந்து காட்டணும், எப்படி அவன் அறிவாற்றலை பயன்படுத்தி மக்கள் நலனுக்காக உழைக்கணும், எல்லாவற்றுக்கும் முன்னுதாரணமாக இருந்து மனநிறைவாக செத்து போவேன். ஆனால் அப்படியெல்லாம் நான் மனநிறைவோடு சாவதற்கு இந்த தமிழ் சமூகம் அனுமதிக்காது என்பதும் எனக்கு தெரியும்னு சொல்லி நான் விடைபெற்றினேன். அதுக்கு பிறகு என்ன, 2026 ஏப்ரலுக்கு பிறகு ஆயிடுச்சு வச்சுங்களேன். பக்கத்துலேயே என்ன அரசியல் விளைவுகள் நடந்தாலும், ஐயா நீங்கள் நீண்ட காலம் அரசியல் இருந்திருக்கிறீங்க, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன தெரியாது. அதாவது கண்ணதாசன் ஒரு அழகான கவிதை இருக்குது, ரொம்ப அழகான கவிதை. 1 மணி நேரம் ஊமையாக இருங்கள், கூடுமானவரை குருடாயிருங்கள், சில மணி பொழுது செவிடாயிருங்கள், இப்படியே நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் ஒரு நாள் பொழுது ஓடி கழியும், மரணம் வரையில் மனிதராய் வாழலாம். எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்க. எது நடந்தாலும் கண்ணு முடிகிறீங்க, எது கண்ணு காதை முடிகிறீங்க, எதையுமே வாயத்தன் சொல்ல போகிறது இல்லை. அதனால் நீங்கள் இப்படியே இருந்தால் சிக்கல் இல்லாமல் வாழலாம். இதுதான் எனக்கு பின்னால் கண்ணதாசனுடைய அந்த 4 வரியை வேத வரிகளாக எடுத்து வைத்து கொண்டு பேசுவேன், இயங்குவேன். இயங்காமல் இருந்தால் தேங்கி சாக்கடை ஆகிடுவோம். எனக்கென்று 2 பார்வை, என் கண் 2 இருக்குது. ஒன்று ஆன்மீகம் இருக்குது, ஒன்று இலக்கியம் இருக்குது. அதில் எந்த அளவுக்கும் என்னால் சென்று இலக்கியம் பேச முடியும், எந்த அளவுக்கும் ஆன்மீகத்தை நீங்கள் வேதத்தில் இருந்து தொடங்கி உபநிடத்தில் இருந்து என்னால் பேச முடியும். இங்கே இருக்கிற ஆதி சைவத்திலிருந்து ஆசீவகத்திலிருந்து தொடங்கியும் தமிழர் சார்ந்ததையும் பேச முடியும். எனவே இருக்கிற வரையில் ஒரு இலக்கியவாதியாக ஆன்மீகவாதியாக நீங்கள் பேசுகிற பொழுது எவரிடத்தும் எந்த பகையும் இல்லை. இப்போ நான் இந்த 55 ஆண்டுகளில் பகையை தவிர வேறு எதையுமே தேடி வைத்து கொள்ளவில்லை. ஏனென்றால் நான் எல்லா கட்சியின் தவறுகளையும் எதிர்ப்பவனாகவே இருந்ததுனால எந்த கட்சியில் உள்ளவனுக்கும் என்ன பிடிக்காது. புரியுதுங்களா? ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், கன்ஃபியூஷியஸ் சொன்னது தான்,
நல்லவன் உன்னை நல்லவனாக நினைக்க வேண்டும், தவறானவன் உன்னை தவறானவனாக வெறுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ நல்லவனாக இருப்பதற்கான அடையாளம்னு சொன்னார். உலகத்தில் உள்ள எல்லாரும் உன்னை நல்லவனாக நினைக்கணும்னு நீ நினைச்சினாவே உன்னை விட அயோக்கியம் எவனும் கிடையாது. நல்லவன் மட்டும்தான் உன்னை நல்லவன் நினைக்கணும், தவறானவன் உன்னை பார்க்கும்போது வெறுக்கணும். அதை நான் நிறைவாக செஞ்சுருக்கேன். அதனால் போதும் இளையராஜா, இந்த வாழ்க்கை எனக்கு எந்த வகையில் என்ன இந்த தமிழ் சமூகம் இப்படி கீழே இறங்கி வீணா போய் இப்படி அழிஞ்சு போச்சேன்ற வருத்தத்தை தவிர என் சொந்த வாழ்க்கையில் எனக்கு பணம் தேடி வைக்கலையே, பிள்ளைகளுக்கு வைக்கலையே, அதை பார்க்கலையே, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் வாசன் அவர்களே உங்களுக்கான வாய்ப்பை வழங்கும், அது நடக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நாங்கள் நினைக்கிறோம். அப்படி ஒரு வாய்ப்பு நடக்கும்னு நான் வந்து பொய்யான கற்பிதங்களில் என்னை ஈடுபடுத்தி கொள்வது கிடையாது. யதார்த்த கள நிலவரம் நம் கண் முன்னாலேயே தெரிகிறது. இங்கே யார் சட்டமன்றத்திற்கு போக முடியும், யார் எந்த ஆயுதத்தை பயன்படுத்தி வெற்றி பெற முடியும், எல்லாமே ஒரு 55 ஆண்டு காலம் அனுபவத்தை முதுகில் சுமந்து கொண்டு நான் இது போன்ற கனவுகளில் ஈடுபடக்கூடாது. முழுக்க முழுக்க பணம் பிரதானமாக பயன்படுத்துற. நீங்கள் வந்தால் சொன்னேனே, காந்தியத்தை அவ்வளோ நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு கீழே இறங்குறேன், நீ எவ்வளோ எனக்கு கொடுப்பேன்னு கேட்குறான்னா, இப்போ இங்கே இருக்கிற எல்லா நானே ஒரு இடத்துல வேட்பாளர் நிற்கிறேன், நான் 10 பைசா கொடுக்க மாட்டேன், ஒருவன் கொடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன். உங்களுக்கு என்னையா நீங்கள் கையெடுத்து கும்பிட்டுக்கினே போங்க, நாங்கள் இந்த பக்கம் பட்டுவாடை பண்ணிக்கினே போகிறோன்னு சொன்னால் அதை விட அசிங்கமானது உலகத்தில் எதுவுமே கிடையாது. நான் தவறு செய்ய மாட்டேன் என்று பெயர் எடுத்து பிறர் தவறுகளை நான் அங்கீகரிப்பவனாக இருந்தால் என்னை விட தவறானவன் எவனும் இருக்க முடியாது. அவங்கெல்லாம் காந்தியை வேறு வழியில் கொண்டு போய் சேர்க்குறாங்களா? அதுதான், நோட்டில் தான் அவர்கள் காந்திக்கு மரியாதை கொடுப்பார்களே தவிர வாழ்வில் காந்திக்கு எந்த மரியாதையும் கிடையாது. வள்ளுவனுக்கு அந்த மரியாதை இல்லையே. நீங்கள் இலக்கிய உலகத்தில் பேசக்கூடியவர்கள்லாம் இருக்காங்கல்ல, வள்ளுவனை பற்றி எவ்வளோ தூரம் பேசுவாங்க. நான் கேட்குறேன், ஒருத்தனாவது அந்த வள்ளுவனுடைய ஒரு குறளின்படி வாடுறீங்களா? ஒரே ஒரு குறளின்படி சொல்லுங்க. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்பதை விட ஒரு தத்துவமே உலகத்தில் கிடையாது இளையராஜா. இதை விட ஒரு பிலாசபி ஒன்றுமே கிடையாது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எவ்வவற்றிலிருந்து நீ உன்னை விடுவித்து கொண்டே வருகிறாயோ அவ்வவற்றின் மூலம் வரக்கூடிய துன்ப துயரங்களிலிருந்தும் நீ தானாக விலகி விடுகிறாய். வள்ளுவர் சொல்றாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்ன்றாரு. நீ ஏன் ஒழுக்கமாக இருக்கணும்? அதற்கு அவர் பதில் சொல்றார், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. நீ ஒழுக்கமாக வாழ்ந்தாதான்டா மேன்மை அடைவேன், ஒழுக்கத்திற்கு மாறாக வாழ்ந்தால் பழியைத்தான் நீ சுமக்க வேண்டி இருக்கும். எல்லாம் விளக்கமாக சொல்லிட்டு போயிருக்காருல்ல. இதில் ஒன்றை கூட யார் எந்த மனிதன் காட்டுங்க. பேசுகிறவங்க மேடையில் பேசுகிறாங்கல்ல, வள்ளுவனை உருகி பேசுகிறாங்கல்ல. அப்போ வள்ளுவனுக்கு இலக்கிய இடத்தில் ஒரு பெரிய பீடம் இருக்குது, ஆனால் எவன் வீட்டு வாசலுக்குள்ளேயும் அவர் விடுறதில்லை. அதே போல் காந்திக்கு நோட்டில் இடம் இருக்கு, ஆனால் அவன் வாழ்க்கையில் காந்தியத்துக்கு இடம் இல்லை. அப்படிதான். இவையெல்லாம் தான் நாம் பெற்றிருக்கிற மோசமான. இப்போ நீங்கள் எப்போதுமே சொல்வீங்க, அந்த திராவிட கட்சிகளை தோற்கடித்து வேற ஒன்று கொண்டு வரணுன்றதை நீங்கள் இப்போ வந்து அதில் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சின்ன அறிகுறி கூட தெரியலன்னா 75 ஆண்டுகளை கடந்து திமுக இன்னும் ஆட்சியில் இருக்காங்க, அடுத்து கூட அவங்க தான் வருவாங்கலாம் சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து திமுக கடுமையாக எதிர்த்துலாம் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் நேற்று 12 வாக்குறுதியில் நீங்களே அதை சொல்லியிருக்கீங்க, இந்த பைக்கு வீடு ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்றது. எதுவுமே விஜய் போன்றவர்களால் கூட மாற்றத்தை நிகழ்த்த முடியாதுன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு என்ன தெரியும் நான் கேட்குறேன், நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நான் வந்து எந்த மனிதன் பற்றியும் தரக்குறைவாக பேசி என் வாழ்க்கையில் பழக்கமே கிடையாது. நான் விஜய்க்கு எவ்வளோ பரிந்துரைகளை போன வீடியோவில் நான் நிறைய சொல்லியிருக்கேன். விஜய் வீணாக போகக்கூடாதுன்றது சொல்லியிருக்கேன். நான் முதல் கேள்வி நான் கேட்பது, என்னை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான அரசியல் வேண்டும்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? இப்பொழுது வந்து இந்த கட்சி போனால் அந்த கட்சி, அந்த கட்சி போனால் இந்த கட்சின்னு மாறி மாறி தான் 2 கட்சிகள் வருகிறது. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, புரியுது. ஆனால் வேறு வழி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது சாணக்கியன் சொன்னது தான், ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து ஒன் cannot fight on 2 fronts at the same time. ஒரே நேரத்தில் 2 முனைகளில் ஒருவன் போரிட முடியாது. அப்படி போரிட்டால் நீங்கள் தோற்று போவீங்க. நான் 50 ஆண்டுகளுக்கு மேலே ஒரே நேரத்தில் 2 கட்சிகளுக்கும் எதிராக போரிட்டு இருக்கேன். அதனால் என்னால் வெற்றியை சுவைக்க முடியல. இப்பொழுது நான் என்ன யோசிக்கிறேன், இருப்பதிலேயே மிக மோசமானது எது, அதை முதலில் வீழ்த்த வேண்டும். அதற்கு இன்னொன்றை பயன்படுத்தி கொள்வது தவறே கிடையாது. அந்த இடத்துல தான் நான் நிற்கிறேன். அதனால தான் விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணியை வைத்து
ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கி இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகவும் விருப்பமாகவும் இருக்குது. அதை நான் வெளிப்படுத்தியிருக்கேன். ஆனால் நான் கேட்பது, இப்பொழுது நீங்கள் விஜயையே ஒரு தூய்மையும் நேர்மையும் நிறைந்த மனிதன் என்று பாவித்து அவருக்கு வாக்களித்து அவரை தன்னந்தனியாகவே முதல்வர் நாற்காலியில் கொண்டு வந்து அமர்த்துவதாக வைத்துக்கொள்வோம். எந்த மாதிரியான ஆட்சியை விஜய் கொடுப்பார் என்பதற்கு உதாரணம் பக்கத்தில் இருக்கிற ஆதவர்ஜுனா. நீங்கள் ஆதவர்ஜுனா என்பவர் யார்? எனக்கு அவர் மீது எந்த மூடப்பகமையும் கிடையாது. அவர் யார் என்றே எனக்கு தெரியாது. இதுவரையில் நான் அவரை சந்தித்ததும் கிடையாது, ஒரு வார்த்தை பேசியதும் கிடையாது. எனக்கு என்ன அவர் மீது கோபம்? ஆனால் அந்த ஆதவர்ஜுனா என்பவர் யார்? இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு விளம்பரம் எப்படி கிடைத்தது? மார்ட்டினுடைய மருமகன் என்பதை தாண்டி அவருக்கு என்ன? நான் கேட்பது, கலைஞர் மகன் என்பதை தாண்டி ஸ்டாலினுக்கு பெரிய திறமைகள் என்று எதுவும் கிடையாது. திமுக அவரை சுமக்கிறது என்றால் திமுக சுமக்கிறது அவரை. காரணம், அவர் கலைஞருடைய மகன். அதற்கு பிறகு உதயநிதிக்கு என்ன தனி தகுதி? துணை முதல்வராக இருக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு என்ன தனி தகுதி? அவர் ஸ்டாலினுடைய மகன். அப்படித்தானே? அதுபோல இவர் நீங்கள் இவர்களை பற்றி இப்படி குறை சொல்வதாக இருந்தால், இது நான் வைக்கிற விமர்சனமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். கலைஞருடைய மகன் என்பதால் ஸ்டாலின், ஸ்டாலினுடைய மகன் என்பதால் உதயநிதி என்று இவர்கள் பதவிக்கு வருகிறார்கள் என்றால் நீங்கள் யார்? மார்ட்டினுடைய மருமகன் என்கின்ற ஒன்றை தவிர்த்து உங்களுக்கு வேறு என்ன தகுதி இருக்கிறது? இந்த சமூகம் பற்றி என்ன தெரியும்? மிக குறைந்த காலத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்திவிட்டுத்தான் அடுத்த வேலை என்று வீர முழக்கம் விடுவது யார்? ஆதவர்ஜுனா. 2021 சென்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று வியூக அமைப்பாளர்களில் ஒருவராக இருந்தது யார்? ஆதவர்ஜுனா. அங்கிருந்து இங்கே நீங்கள் ஏன் வந்தீர்கள்? சரி, அங்கே இருந்தீர்கள். அங்கிருந்து ஏன் நீங்கள் விடுதலை சிறுத்தையிடம் போனீர்கள்? விடுதலை சிறுத்தைகள் மீது எனக்கு விமர்சனம் இருக்கிறது. காலம் காலமாக உழைத்தவன், வாழ்க்கை முழுவதையும் திருமாவளவனுக்காக அர்ப்பணித்தவன், அங்கே ஏராளமான பேர் இருக்கான். இந்த ஆதவர்ஜுனா வந்த அடுத்த கணமே இவர் துணை பொதுச் செயலாளர் என்ற ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து தூக்கி வைத்தீர்களே, ஏன்? பணம் தானே. அந்த பணத்தை கொண்டு அவர் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுவார். அந்த கூட்டத்தை காட்டி நீங்கள் திமுகவிடம் உங்கள் வலிமையை பேசலாம். இதானே? இதில் வேறு எந்த லட்சியம்? இதை எந்த அம்பேத்கர் வாழறாருங்க? ஆதவர்ஜுனா இருக்கிற இடத்துல அம்பேத்கருக்கு ஏது இடம்ன்றேன். சரி, அங்கே இருந்து கருத்து மாறுபாடு பண்ணிட்டு நீங்கள் இப்பொழுது விஜய் பக்கத்து போய் நிற்கிறீங்க. விஜய் பின்னால் ஒரு 6 பேர் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த 6 பேரில் யாருக்கு நீங்கள் பிரதிநிதி? காமராஜருக்கு நீங்கள் பிரதிநிதியா? கிடையாது. அம்பேத்கருக்கு நீங்கள் பிரதிநிதியா? இல்லை அஞ்சலை அம்மாளுக்கு நீங்கள் பிரதிநிதியா? கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேலு நாச்சியாரை தூக்கி கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. வேலு நாச்சியாருக்கும் உங்களுக்கு இன்றைய அரசியலுக்கு என்ன சம்பந்தம் பண்ணுறேன்? வெள்ளையனை எதிர்ப்பதற்காக நீங்கள் அன்றைக்கு போராடின வேலு நாச்சியாரை இன்றைக்கு கொண்டு வந்தீங்கன்னா யாரை எதிர்ப்ப? இங்கே யார் வெள்ளையன்? திமுகவா அல்லது பாஜகவா? ஏதோ ஒரு அடிப்படையில் எல்லாரையும் நீங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. அதுக்குள்ளே இருக்கிறது வேலு நாச்சியாரை நீங்கள் ஏன் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதற்கு பின்னால நுண்ணரசியல் இருக்கிறது. என்ன காரணம்? அதை வெளிப்படுத்தக்கூடாது. நான் வேலு நாச்சியார் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் ஜாதி அரசியல் அதை நான் வேறு வெளியே சொல்லணுமா? என்ன அப்படி சொல்லணுமா? நீங்கள் அஞ்சலை அம்மையாரை தேர்ந்தெடுப்பது, வேலு நாச்சியாரை தேர்ந்தெடுப்பது, காமராஜரை தேர்ந்தெடுப்பது, அம்பேத்கரை தேர்ந்தெடுப்பதே குறியீடு தானே. ஒவ்வொருவருடைய தியாகத்தையோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையோ பார்த்து மனம் நெகிழ்ந்து அவருடைய தலைமையை ஏற்று அவர்கள் தடம் பதித்து நடக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் படம் போடவில்லை. அவர்கள் யார்? எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்? அவர்களை முன்னே வைப்பதன் மூலம் அந்தந்த சமூகங்களின் வாக்குகளை எப்படி பெறுவது என்பதுதானே உங்கள் திட்டம். இதையெல்லாம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், தமிழர் மணியனுக்கு தெரியாமல் இருக்குமா? இதுதானே உங்கள் திட்டம். ஒன்று, நீங்கள் இந்த ஆதவர்ஜுனா அங்கே வந்து உட்கார்ந்து முழங்குகிறாரு. லாட்டரி சீட்டு நடத்துவதே பாபகரமானது. ஆனால் அதில் மோசடித்தனமான லாட்டரி சீட்டை நடத்தி சிக்கிமில் 900 கோடி ரூபாய் ஏமாற்றியதாக இன்றைக்கும் வழக்கு இருக்கிறது சிக்கிமில் ஆதவர்ஜுனாவுடைய மாமனாருக்கு. அந்த ஆதவர்ஜுனாவினுடைய பணத்தை நம்பி அவரை கொண்டு வந்து நீங்கள் பக்கத்தில் நிறுத்தி இருக்கிறீர்கள் என்றால் உங்களிடம் எந்த கொள்கையை, எந்த லட்சியத்தை எதிர்பார்க்க முடியும்? அவருடைய மைத்துனரே பல விமர்சனங்களை அவரே வைத்திருக்காரு. அவர் பாண்டிச்சேரி அரசியலுக்கு போயிருக்காரு.
இவர் அவர் பாண்டிச்சேரி அரசியல், இவர் தமிழ்நாட்டு அரசியல். பாண்டிச்சேரி அரசியலில் புஷி ஆனந்த் அங்கேருந்து புறப்பட்டிருக்கார். ஒருவேளை பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் லாட்டரிகளை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நோக்கமே அதுதான். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இவர் 2021 திமுகவுக்கு வேலை பார்த்ததுக்கான காரணமே இல்லைன்னா மார்ட்டின் திமுகவுக்கு தேர்தல் நிதியாக 500 கோடிக்கு மேல் அள்ளி கொடுப்பதற்கு என்ன காரணம்? 500 கோடி. ஆனா நேற்றைய கூட்டத்துல பாத்தீங்கன்னா பாஜகவே அதிமுகவே ஒரு விமர்சனம், ஒரு வார்த்தை கூட பேசல. ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி பக்கம் அது வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதாவது இவருக்கு காங்கிரஸோடு போக வேண்டும் என்பதுதான் அவருக்கான முதல் நோக்கம். ஆனால் காங்கிரஸ், நான் ஏற்கனவே பல நேர்காணல் சொல்லியிருக்கேன், திமுகவை விட்டு காங்கிரஸ் ஒருபோதும் வெளியே வராது. ஆனா நேற்று அவர் நிறைய கொள்கை இருக்கிற சொல்றாரு. ஆமா, அது எல்லாமே பெரியார்கிட்ட இருந்து கொள்கை எடுத்திருக்கிறோம். என்ன அதுதான் நான் இந்த கொள்கையில தான் எடுத்திருக்காங்க. ஆனா அவர் திமுக அவங்களுடைய கொள்கையெல்லாம் மறந்துட்டாங்க, இல்ல கொள்கைகளை விட்டுட்டாங்க, அதனாலதான் நாங்க அந்த கொள்கையை கையில் எடுத்து நாங்க தான் உண்மையான கொள்கை கட்சி, திமுக கிட்ட என்ன கொள்கை இருக்கு இன்னைக்கு அப்படின்னு தான் அவர் விமர்சனத்தை வைக்கிறாரு. திமுகவிடம் ஒரு கொள்கையும் கிடையாது. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.